மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக மலேசியா சென்றடைந்திருக்கிறார் பாரத பிரதமர் மோடி. அங்கு மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் விமான நிலையத்தில் அவர் தரையிறங்கி தற்பொழுது அங்கு நடந்து செல்லக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்க்கிறோம். விமான நிலையத்தில் அவருக்காக மரியாதை செலுத்துவதற்காக நாட்டின் முக்கிய தலைவர்களும் அங்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமின் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி இந்த மலேசிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். பிரதமரின் இந்த மலேசிய பயணத்தின் முக்கியத்துவம் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. 2 நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா புறப்பட்ட பிரதமர் மோடி அந்நாட்டு தலைநகர் கோலாலம்பூரை சென்றடைந்திருக்கிறார். விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு 2 நாடுகளின் அதிகாரிகள் சார்பில் உற்சாகமான வரவேற்பு என்பது அளிக்கப்படுகிறது. குறிப்பாக 10வது இந்தியா மலேசியா இடையிலான தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டம் உட்பட பல்வேறு கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறார். பிரதமர் மோடி மலேசியா செல்வது இது 3வது முறையாக தன்னுடைய பதவி காலத்தில் அவர் மலேசியா செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில் பல்வேறு துறைகளில் பாரம்பரியமான ஒத்துழைப்பு இருக்கிறது. பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒத்துழைப்பை தாண்டி பல்வேறு புதிய துறைகளில் எப்படி ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என்பது குறித்து மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆலோசனையின் முடிவில் சில ஒப்பந்தங்களும் கூட கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வர்த்தகம், முதலீடு, புதுப்பிக்கத்தக்க மாற்று எரிசக்தி, தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அதே போல செமி கண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர ஒரு முக்கியமான சாதனை ஒன்று நிகழ்த்தப்பட இருக்கிறது. அதாவது பிரதமர் மோடியும் மலேசிய பிரதமர் ஒன்றாக சேர்ந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் கலந்துரையாட இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் போது சுமார் 800 இந்திய கலைஞர்கள் ஒன்றாக ஒரே மேடையில் நின்று 5 நிமிடங்கள் தொடர்ச்சியாக நடனமாடி மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்க இருக்கிறார்கள். இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சார பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் விதமாகவும் அவற்றை பாதுகாக்கும் விதமாகவும் நவீன வம்சாவளியினருக்கு பாலம் ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த சாதனை நிகழ்ச்சி என்பது அங்கு மேற்கொள்ளப்பட இருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. 2 நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 நாடுகளுக்கிடையேயான வர்த்தக உறவு என்பதை தாண்டி நட்புறவையும் மேம்படுத்தும் விதமாக இந்த பயணம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.